பீகார் எடுத்தது. ஏன்? அங்கு பெரியார் பிறக்கவில்லை. தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள். யார்? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது. ஏன்? அங்கு பெரியாரும் இல்லை, திராவிடம் இல்லை, அதனால் எடுக்கிறார்கள். இவங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய அயோக்கிய ஃப்ராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பியா, ஐஏஎஸ் ஆயிருப்பி. ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏண்டா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்தாவை படிக்கலையப்பா, அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா? பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அவரை படிக்க வைத்தது பெரியாரா? இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ், பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் தானா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா, முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அவ கவனத்தில் உயிர் பேசணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன். அந்த ஒற்றை என்னை விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு, அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்தில் வென்று காட்டுறான். தோத்து போனேன், செத்து போச்சு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு கேள்விக்கு. ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத முத்துர பெருசில தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்து ஆண்டுட்டு போயிட்டார். சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது. நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்படு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும். அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்மை எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிறார். அவல நிலையில் நிற்கிறார். இதை விட கொடுமை ஏதாவது இருக்க? ஒன்றை நீ வெளிப்படுத்திக் கொள், இவர்கள் எடுக்க மாட்டார்கள், சாட்டி விடுவார்கள். பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா, அது காரணம் தடை போட்டுச்சுன்னா, அவன் 65 விழுக்காடு 50 விழுக்காடு எடுக்கணுங்கிற இடத்துல 65 விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு. அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த 69 விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்க பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார். இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட 69 விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம், இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும், நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும். அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது. எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரே மகன், ஒரே மகன். ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து, குடியரசுத் தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசி, அது ஐயா விபி சிங் வரும்போது அது
சட்ட வரைவுக்கு வருது. அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69 விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ எடுக்கலாம். உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள். இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ். இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் அது தேர்தலில் நிக்க வந்திருக்கிறது. என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குட்டியச்சவரா கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன், உன்னுடைய பாட்டி, உன்னுடைய அப்பன், உன்னுடைய அம்மா. இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க. திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டோம்னா அது ஒரு காலம். இந்த வஞ்சித்து ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது. என்னரும் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார். நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார். இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன் பிறந்தான் சொல்கிறேன். தமிழ் தேசிய நிலத்தில், தமிழர் தாய் நிலத்தில், தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து நிற்கிறது. எவரும் எதிர் நிற்க முடியாது. இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும். சும்மா அப்படி பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், கணக்கு என்ன தெரியும். நீ எடுக்க மாட்ட. நாங்க இங்க நிக்கிறது என்ன, எல்லாரும் இங்க வர்றோம், வெல்றோம், எடுக்கிறோம். நமக்கு ஒரு வரலாறு வருது. தமிழ் தேசியர்கள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும். தோற்றார்கள், துவண்டு போய்விடவில்லை. வீழ்ந்தார்கள், வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுந்தார்கள். ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது.